அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வீட்டுக்கடன் வாங்கும்போது மட்டும் இந்த தவற மட்டும் பண்ணிறாதீங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவுடன் இருப்பார்கள். இதற்காக வாழ்நாள் முழுவதும் கடுமையாக உழைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் வீடு வாங்கும்போது 80லிருந்து 90% பேருக்கு வீட்டுக்கடன் தேவை. அது மட்டுமின்றி தனது சேமிப்பிலிருந்தும் அதில் முதலீடு செய்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் வீட்டுக்கடனை பெற்ற பிறகு அடிக்கடி ஒரு தவறை செய்கின்றனர். சில சமயங்களில் 20 ஆண்டுகளை திருப்பி செலுத்தக்கூடிய கடனை அடுத்த 30 ஆண்டுகள் அடுத்தும் திருப்பி செலுத்தலாம். ஏனெனில் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏற்பட்டால் வீட்டுக் கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசம் அதிகரிக்கிறது. பெரும்பாலானோர் தொடக்கத்தில் இதை கவனிக்க மாட்டார்கள். பின்னர் கடனில் கால அவகாசம் அதிகமாகிவிட்டதை அறிந்ததும் வங்கியில் புகார் அளிக்கிறார்கள். இந்த சிச்சுவேஷனிலிருந்து வீட்டுக் கடன் இஎம்ஐ வங்கிகளால் மாற்றப்படுவதில்லை. அத்தகைய சூழலில் அவர்கள் உங்கள் வீட்டுக் கடனின் காலத்தை வங்கி தரப்பில் நீட்டிக்கிறார்கள். இதனால் அதிகரித்த வட்டி விகிதத்தின்படி உங்களிடமிருந்து பணம் எடுக்கப்படும். இதன் காரணமாக 20 ஆண்டுகளில் நீங்கள் கட்டி முடிக்க வேண்டிய வீட்டுக் கடன் பல மடங்கு உயர்ந்து அடுத்த 10 ஆண்டுகள் கூடுதலாகி நீங்கள் 30 ஆண்டுகள் தொடர்ந்து வீட்டுக் கடனை கட்டும் நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் வட்டியை அதிகரித்தாலும் நீங்கள் மாதம் இஎம்ஐயை கூட்ட சொல்லுங்கள். காலத்தை கூட்ட வேண்டாமே என்று கூறவும். இதனால் கிரெடிட் மீதான உங்கள் நம்பகத்தன்மை குறைப்பது மற்றும் ஏற்கனவே உள்ள கடன்களை அடைப்பது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்த உதவும். இது எதிர்கால கடன்களுக்கான வட்டி வீதத்தை குறைக்கவும் செய்யும். நன்றி.